ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் ஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்களை தான் பார்க்க போகிறோம். வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டால் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அந்த நல்லது கெட்டதுகளை தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கிட்டால் நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதுதான் உண்மை. அதை நிறைய பேர் பண்ணாததுனால தான் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்களை நாம் அனுபவிக்கிறோம். இனி அந்த மாதிரி கஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னா இந்த மாதிரி வீடியோக்களை பார்த்து பலன் பெறுங்க. ஸோ அப்படி என்ன இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2026 ஜூன் மாதமானது முடிய இருக்குதுங்க. கரெக்டாக ஜூன் மாதம் முடிந்து ஜூலை மாதமானது பிறக்க போகுது. ஸோ பிறக்கக்கூடிய ஜூலை மாதத்துக்கு முன்னதாக கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையானது மாறும். அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஷப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத நான் சொல்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதிர்ஷ்டமாக இருந்தால் அதை எப்படி தக்க வைத்து கொள்ளும், ஆபத்தாக இருந்தால் அதிலிருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை எல்லாமே இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். அதோடு இந்த ஜூலை பிறக்கிறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஜூனில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆணியில் பௌர்ணமியானது வருது. இதெல்லாம் சேர்த்து தான் உங்களோட ராசிக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ கிரகங்களால் என்ன நடக்குங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி ஜூலை பிறக்கும்போது பணவரவு உங்களுக்கு அதிகமாக அதிகரிக்க குறிப்பிட்ட சில பரிகாரங்கள் நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ரிஷப ராசிக்காரங்க ஃபுல்லாக பாருங்கள். பணவரவுங்கிறது கண்டிப்பாக வாழ்க்கையில் ரொம்ப தேவை. அதை அதிகமாக அதிகரிக்க உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய ஒரு ஆன்மீக பரிகாரம் இது. இந்த பரிகாரத்தை ஜூன் கடைசியாக செய்தீங்கன்னா ஜூலையிலிருந்து உங்களுக்கு கிரகங்களால் பணவரவு அதிகரிக்கிறது தடுக்கப்பட்டால் இந்த பரிகாரம் உங்களுக்கு அதை சரி செய்யும். வாங்க பரிகாரத்தை பார்க்கலாம். கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும், மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது தான் நம்மளுடைய விருப்பமாகவே இருக்கும். ஆனால் நமக்கு அப்படி அமைவது இருக்கான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்று சொல்வோம். பணம் இல்லை என்ற பிரச்சனை தான் இப்போ அதிகமாக இருக்குன்னு கூட சொல்லுவோம். பணத்தை வசிப்படுத்துவதற்காக தான் ஆன்மீக ரீதியாக இந்த பரிகாரம் செய்யலாம் என்பது குறிப்பிடப்படுது. அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை அப்படிங்கிறவங்க இருப்பீங்க. செலவை அதிகரித்து கொண்டே போகுதுங்கிறதும் இருப்பீங்க. பண பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லுவீங்க. பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பது தான் உங்கள் ராசிக்கு பெரும்பாலானோர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பேருக்கு கடனே கொடுத்த பணம் எவ்வளவு முயற்சி செய்தும் கைக்கு வர மாட்டேங்கிறது கூட கவலையாக இருந்திருக்கும். இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமியின் அருட்பார்வை என்பது கண்டிப்பாக எப்போதும் நிலையாக கிடைக்க வேண்டும். அதனால் உங்கள் ராசிக்கு ஏற்ற ஆன்மீக பரிகாரத்தை இந்த டைம் நான் சொல்கிறத முறையாக செய்து வந்தால் பணவசியம் என்பது ஏற்படும். ஆக்சுவலி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் பணம் உங்களுக்கு தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பது சொல்லப்பட்டிருக்கு. அதன்படி உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிந்து கொண்டு அந்த பரிகாரத்தை முறையாக நம்பிக்கையோடு செய்து வந்தாலே பணவசியங்கிறது உங்களுக்கு ஏற்படும். ஸோ பணத்தை ஈர்க்க உங்கள் ராசிக்கு ஆன்மீக பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத சொல்கிறேன். தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. ரிஷப ராசிக்காரங்க இந்த டைம் பசு இருக்குல்ல, அந்த பசுவுக்கு போய் மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை ஒரு 10 வாங்கி தரணும், இல்லைனா 11 வாங்கி தரணும். இந்த எண்ணிக்கையில் பசுவுக்கு வாழைப்பழம் வாங்கி தந்தீங்கன்னா உங்களுக்கு பணவரவு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும். கிரகங்களால் ஏதாவது தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வாழைப்பழத்தை கொடுக்கறது தான். ஸோ மறக்காமல் கொடுங்க, நல்லதே நடக்கும். இதுதாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம். இந்த பரிகாரத்தை ரிஷப ராசிக்காரங்க மறக்காமல் செய்து பயன்பெறுங்க.
இப்போ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரத்தை தொடர்ந்து பலன்கள் பார்க்க போகிறோம். வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ கிரகநிலைகளை பார்க்கும்போது ராசியில் சூரியன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் குரு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் கேது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சுகஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் ராகு சனி, இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வள வருகிறது. இப்படி கிரகங்கள் வள வரக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. ஸோ கிரகங்கள் இப்படி வள வர்றதுனால என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன். என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசிநாதன் சுக்கிரன் ராசியில் ஆட்சியாக இருக்கிறார். அதனால் தடைப்பட்ட பணம் எல்லாமே ஈஸியாக உங்கள் கைக்கு கிடைக்க போகுது. அதோடு எதிலுமே தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபட்டிங்கன்னா எல்லாத்திலுமே வெற்றி காண்பது ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவசர முடிவுகள் எடுப்பதை முழுசாக தவிர்ப்பது நல்லது. மீறி எடுத்துனீங்கன்னா தான் அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். விரும்பத்தகாத ஆசைகள்லாம் உண்டாகலாம். குறிப்பாக வீடு, மன, நில, வாகனம் போன்ற சொத்துக்களை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஸோ அதெல்லாம் முயற்சி எடுங்க. அப்புறம் தொழில் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறார். தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்றவை உங்களுக்கு உண்டாகலாம். எல்லா நற்பலன்களுமே சேரும். குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபமானது கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபட்டிங்கன்னா கூட நாட்டமானது அதிகரிக்கும். வியாபாரம் செய்பவர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு தாமதப்படலாம். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம். வெளிநாடு செல்வதில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்படும், கவனம் தேவை. எதிர்பாலினத்தோடு இப்போ பழகும்போது ரொம்ப எச்சரிக்கை அவசியம். கணவன் மனைவிக்கிடையே கூட அடிக்கடி வாக்குவாதங்கள் உண்டாகலாம். அரசியல்வாதிகள் கூட அடுத்த ஒரு பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. கடன் கொடுப்பது, ஃபைனான்ஸ் போன்றவற்றில் மிகவும் கவனமாக இருப்பது இந்த டைம் நல்லது. குறிப்பாக கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வாய்ப்புகள் குவியும். பெண்கள் கூட இந்த டைம் எதிலும் மிக கவனமாக செயல்படுவது நல்லது. சுகஸ்தானாதிபதி சூரியன் மிக பலமாக இருக்கிறார். மாணவர்கள் கூட படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். விளையாட்டுகளில் ஈடுபடும் போதும் கவனம் தேவை. ஸோ இந்த மாதிரி சிலதில் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க அதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கார்த்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பது, வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது ரெண்டையுமே பண்ணிங்கன்னா நல்லது. திட்டமிட்டபடி காரியங்கள் செய்து முடிக்கணும். அதோடு பணவரவு தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும். அதோடு நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சாப்பிட வேண்டியது இருக்கும். முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறது உங்கள் நட்சத்திரத்துக்கு குறிப்பிடப்படுது. நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு குறிப்பிடப்படுது. உங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. குறிப்பாக குருவின் பார்வை ராசியின் மீது படுகிறதுனால உடல் ஆரோக்கியம் அடையும். மனதில் கூட மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும். ஸோ பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்த ரிஷப ராசிக்கு குறிப்பிடப்படுது. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவீங்க. எதிர்பார்த்த ஆர்டர்கள் சேரும். வாடிக்கையாளர்கள் திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்க திறமையாக செயல்பட்டிங்கன்னா பாராட்டு பெறுவீங்க. ஸோ இது உங்கள் நட்சத்திரத்துக்கு பலன். ஸோ இதுதாங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்ட பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஜூலையில் 9, 10, 11. அதிர்ஷ்ட தினம் ஜூலையில் 25, 26. இந்த டைம் கிரக நிலைகளோட அடிப்படையில் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பலன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை போல ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தகவல்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.